ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப ருசியான குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் லெக்கு அதோட தை மசில்ஸோடு சேர்த்து வாங்கிட்டு வந்து வாசனை கொடுக்குற எல்லா மசாலாஸும் நம்ம இதில் ஆட் பண்ணி அதை ரொம்ப நேரம் நல்லா ஊற வச்சு மேரினேட் பண்ணதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஆயிலை நல்லா மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணி அதில் அழகாக பொரித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட யம்மியான சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். அது நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இறங்கி லெமன் கட் பண்ணி வச்சுருக்கிற லெமன் அப்படியே பிழிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடடா அப்படி இருக்கும் இந்த ஃப்ரை சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இப்போவே செஞ்சு சாப்பிடணும் போல் தோணுதா? வாங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துடலாம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 தொடப்பகுதியோடு சேர்த்து அந்த 2 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒரு டைமுக்கு 2 டைம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்லிட்ஸ் போட்டுட்டோம் அப்படின்ட்டு மசாலா நம்ம மேரினேட் பண்ணும்போது நல்லா உள்ளே இறங்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோடவே நல்லா கலர் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுக்கோங்க, கலர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். அதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்ததாக வறுத்து அரைச்ச சீரகத்தூள், அது ஒரு 1/2 டீஸ்பூன். சீரகத்தூள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக ரைஸ் ஃப்ளார். அப்புறமா 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு லைட்டாக கலந்துக்கலாம். கலந்துட்டு இதுக்கு நல்ல ஒரு புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன லெமனாக எடுத்து லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். சின்ன லெமனை பிழிஞ்சு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், சரியாக இருக்கும் 2 லெக்குங்காட்டி. இதோடவே தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கெட்டியான மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பேட்டராக இருந்துச்சுன்னா நல்லா சிக்கனில் மேரினேட் ஆகும். இப்போ நம்ம சிக்கன் பீசஸை எடுத்து இதில் போட்டுட்டு இதோட எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மேரினேட் பண்ணி ரொம்ப நேரம் ஊற விடணும். அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சாரிங்க, இதில் ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண மறந்துட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதை விட கொஞ்சம் அதிகமாகவே தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் தான் இந்த சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணும்போது நல்ல சாஃப்ட்னஸ், நல்லா பஞ்சு போல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் கோட் பண்ணிக்கலாம். கெட்டியான தயிராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக இல்லை. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு மேரினேட் பண்ணிட வேண்டியதான். நல்லா அந்த ஹோல் வழியாக உள்ளே போகிற மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும்.
1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம், எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சிக்கனை. இப்போ வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். மேரினேட் பண்ண சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் நல்லா வெந்து வரும். மேலே மேலே இப்படி எண்ணெயை வந்து ஊற்றி ஊற்றி விட்டுக்கலாம் நல்லா வேகிறதுக்கு. ஸோ இது வேகட்டும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு கோல்டன் கலரில். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு அடுத்த பீஸை இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, சிக்கன் ஃப்ரையை இப்போ நம்ம குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.